இரவுல தெரிஞ்ச கனவு பகல்ல ஞாபகம் இல்லையா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "நைட்டு தெரிஞ்சுச்சப்பா, ஆனா காலையில ஞாபகம் இல்ல." ஒரு சில நேரங்கள்ல நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல நல்லா ஞாபகம் இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் அறிஞ்சத அத பத்தி தான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, ஏன் ஒரு சில நேரங்கள்ல நல்லா இரவுல தெரியிற எல்லாமே பகல்ல ஞாபகம் இருக்கு? ஏன் ஒரு சில நேரங்கள் அது ஞாபகம் இல்ல அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு விஷயம் தான். மனுஷனோட தெய்வம் உரையாடுற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுல முதன்மையா இருக்கிறது கனவு. அசரீரி வாக்கு, கிடைக்கிற சவனங்கள், உயிரினங்களோட வாசம். இது மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு சில நிகழ்வுகள். இப்ப இது மாதிரியான நிகழ்வுகள்ல தான் தெய்வம் மனுஷன் கூட நம்ம கூட உரையாடும். மக்க கூட உரையாடும். அதோட வாகனம் அந்த சாமி ஆடி கூட உரையாடும். அப்படி உரையாடுறத புரிஞ்சுக்கிற அந்த ஒரு சக்தி அந்த சாமியே நமக்கு குடுக்கும். தெய்வம் வராததுக்கு முன்னாடி நமக்கு பல ஆயிரம் கனவுகள் தெரிஞ்சாலும், அத நம்ம ஒதுக்கி விட்டு போயிரலாம். அதே சமயம் அது காரண காரியமா வராது. ஆனா உடல்ல சாமி வந்த பின்பு, தெய்வத்த நெருக்கமா அந்த தெய்வத்தோட அருளாசி கிடைத்த பின்பு, நமக்கு ஒரு சில கனவுகள் வருது அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா அர்த்தம் இருக்கும். அது ஏதோ நம்ம பிரம்ம அப்படின்னு நாம சொல்லிட்டு போயிறக்கூடாது. சரிங்க, பதிவுக்கு வருவோம். சரி, ஏன் முதல்ல ஞாபகம் இருக்கு? இரவுல சாமி வருது, பேசுது, நடந்தத சொல்லுது, நடக்க போறத சொல்லுது, வரப்போற ஆபத்த சொல்லுது, சுத்தி இருக்கிற பிரச்சனைகள சொல்லுது, இதெல்லாம் சொல்லுது. காலையில ஞாபகம் இருக்கு. அதற்கு என்ன ஏது அப்படின்னு நம்மள நாமளே சரி பண்ணிக்கிறோம். நம்மள பக்குவப்படுத்திக்கிறோம். அதே சமயம் தெய்வத்த அதிகமா வழிபட அது வழிவகுக்குது. சரி, அது ஏன் அப்ப மட்டும் அப்படி தெரியுது அப்படின்னா, அப்ப ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறணும். நம்மளை சுத்தி எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் இல்ல. நம்மளை சுத்தி நல்ல ஒரு அழகான ஒரு நிலை இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் இரவுல தெரிகிற கனவு, பகல்ல அந்த மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். புரியும்னு நெனைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன், நான் சரியா இருக்கேன், சுத்தபத்தமா இருக்கேன். உடல் அளவுல, மனதளவுல, இருக்கிற இடத்துல, செய்யிற செயல்ல எல்லாத்துலயும் நான் சரியா இருக்கேன். தெய்வத்த வணங்குற வழிபாட்டுல எல்லாத்துலயும் நான் சரியா இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா படம் போட்டு காட்டுன மாரி காலையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சாமி வந்துச்சு, பேசுச்சு, சாமியோட நிலை எப்படி இருக்கு? இது மாதிரி இன்னாருக்கு இந்த ஒரு சில ஆபத்துகள் வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் படம் போட்டு காமிச்ச மாரி ரொம்ப தெள்ளத் தெளிவா நேர்ல நடக்கிற மாரி அப்பயே இருக்கும். கனவுலயே இருக்கும். பசுமரத்தாணி போல் அப்படியே மனசுல பதியும். ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு கூட அந்த கனவு ஞாபகம் இருக்கும். அந்த அளவு மிக அழகா உங்ககிட்ட அந்த சாமி உரையாடும். சரிங்க, பதிவுக்கு வாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஏன் தெரிய மாட்டுது? இதுதானே எல்லாத்துக்கும் பெரும்பாலான பிரச்சனையா இருக்கு. நானும் சாமி ஆடுறேன். எல்லாரும் சொல்றாங்க சாமி வருது, சாமி பேசுது. நானும் சாமி ஆடுறேன். ஏன் சாமி என்கிட்ட பேச மாட்டுது? அப்ப ஒரு சில கனவுகள் தெரிஞ்சா கூட விளக்கம் தெரிய மாட்டுது. அது பேசுனது சாமியா என்னான்னு கூட கண்டுபிடிக்க முடியலையேங்க. அப்ப நான் அத எப்படி, அது என்ன காரணம்? அத எப்படி நான் சரி பண்றது? என் தெய்வம் என்கிட்ட பேசுறத, சொல்ல நினைக்கிறத நான் எப்படி அதிகப்படுத்துறது? அது சொன்னதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, அதற்கு என்ன பதில் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் பாருங்க. உங்களை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாம இருக்கிறது. உடல் சுத்தம், மன சுத்தம், இருக்கிற இருக்கை, வீடு சுத்தம். சுற்றி நாம செய்கிற செயல் சுத்தம், எண்ணுகிற எண்ணம் சுத்தம், நடக்கிற நடைமுறை சுத்தம், செய்கிற செயல்பாடு சுத்தம். இது எல்லாம் சரியா இருந்தா தான் தெரியும். இல்லைன்னா சரியா தெரியாது. தெரியும், அரசல புரசலா தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உடம்பு சுத்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இருக்கணும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் இருக்காரு, ஒரு சாமியாடி இருக்காரு. அவருக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு அந்த சாமி காட்டி குடுக்கும். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில காமம் சார்ந்த விஷயங்கள் கூட காட்டி குடுத்துச்சு அப்படின்னா, நம்ம சாமி இத காட்டி குடுத்துருக்கு. இத நம்ம செய்யக்கூடாது. நம்ம கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த சாமி காட்டுது. ஆனா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது காட்டிருச்சு அப்படின்னு அந்த செயல நாம அந்த இடத்துல செய்யற மாரி நம்மள கொண்டு போயிரும். சாமி முன்னக்கூடியே முன்னிறுத்துது. இது மாதிரியப்பா, இது மாதிரி இருக்கப்பா, வரப்போகுதப்பா, கண்ட கண்ட கனவுகள, ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு காமம் சார்ந்த விஷயங்கள இது மாதிரி காட்டும்போது, இது மாதிரி வரப்போகுதுடா, இதுலருந்து சுதாரிச்சுக்கங்கிறதுக்காக தான் அந்த சாமி காட்டும்.
காட்டினதுனால அவங்க அதிலிருந்து சுதாரிக்க முடியாது. அந்த தவறுகளை மறுபடியும் அவர்கள் செய்கிற மாதிரியான நிலை உருவாயிரும். அப்போ அது அது யார் செய்கிற தப்பு? மனுஷன் செய்கிற தப்பு தானே. அப்போ என் சாமி என்கிட்ட காட்டினதை நான் சரியாக எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நான் சரியாக இருக்கணுங்க, சரியாக இருக்கணும். அதாவது இப்போ எதுக்கு அன்றைய காலங்களில் தெய்வம் பேசுன மாதிரி இன்றைய காலங்களில் முழுமையாக தெள்ள தெளிவாக பச்சை தண்ணி மாதிரி ஏன் பேச மாட்டுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். நம்மளை சுற்றி நாம் செய்கிற நினைக்கிற இது போன்ற விஷயங்கள் தான். நாம் நினைப்போம் எல்லாம் சரியாக இருக்கு, நமக்கு சரியாக இருக்குது, தெய்வத்துக்கு சரியாக இருக்காதுல்ல. வீடு சுத்தமாக இருக்குன்னு நாம் நினைப்போம், ஆனால் தெய்வத்துக்கு சரியாக இருக்காதுல்ல. அதாவது ஒரு விஷயங்க சுத்தமாக இல்லைன்னா சாமியாடியோட உடல் நறுக்குப்படும். அந்த மன குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதிலே நீங்கள் கண்டுக்கலாம், ஏதோ ஒன்று சரியாக இல்லை, சுத்தமாக இல்லை, அதை நாம் சரி பண்ணணும். ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்லேருந்து ஒரு தீர்த்தத்தை கொண்டு வரணும். அதை நாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தானாக உங்களுக்குள்ள இயல்பாகவே உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். நாம் என்ன பண்ணுவோம், சரி போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி. என்ன சாமி என்ன வருஷம் இன்னும் 1 வருஷம் கிடக்கு, அப்போ தானே சாமி ஆட போகிறோம், அப்போ விரதம் பிடிக்கும்போது பார்த்துக்குருவோம், இப்போ என்னத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாம் உதறி தள்ளிடு. அது அல்லங்க. சாமி ஆடிகள்லாம் வந்து எப்படா சாமி கும்பிடு வரும்னு அந்த காலத்துக்கெல்லாம் காத்திருக்கக்கூடாதுங்க. அந்த காலத்துக்கு காத்திருக்கவே கூடாது. சாமியை சுமந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த தெய்வத்தை பற்றின சிந்தனைகள் உங்கள் உடலில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே விட்டு விலகினாலும் மறுபடியும் அந்த நிலைக்கு வந்துடும். அதாவது சாமி அங்கே இருக்குங்க, அந்த சாமியோட எண்ணமெல்லாம் அந்த வாகனம் உங்கள் மேலே தான் இருக்கும். இப்போ மற்ற மக்களுக்கும் சாமியாடிகளுக்கு என்ன வித்தியாசம்? மனுஷன் மேலே தொட வர காரணம் என்ன? நீங்கள் அதுக்கு சொந்தமான சொத்துங்க, அந்த சாமிக்கு சொந்தமான பொருள். நீங்கள் அது மேலே உங்களுக்கு கண் இருக்கத்தானே செய்யும், அந்த சாமிக்கு கண் இருக்கத்தானே செய்யும். நீங்கள் செய்கிற எல்லா செயலும் அந்த சாமிக்கு தெரியும். நீங்கள் செய்கிற நல்லது கெட்டது, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன எண்ணங்கள் எல்லாமே உங்கள் தெய்வத்துக்கு தெரியும். உங்கள் தெய்வத்தை மீறி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. தவறான விஷயங்கள் போகும்போது அந்த தெய்வம் உங்களை பாதுகாக்கும், நல்வழிப்படுத்தும். அதை கூட ஏன் உங்களை இது மாதிரி அது உங்களை அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது உங்களை பாதுகாக்க தான். ஏன்னா அந்த சாமியோட பிடிமானம் நீங்கள் தான், அந்த தெய்வத்தோட நம்பிக்கை நீங்கள் தான். உங்களை வச்சு பல செயல்கள், பல நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல எல்லையில் செயல்படுத்தணும். அப்போ அது நீங்கள் சரியாக இருக்கணும்ல. அதுக்காக தான் தெய்வம் உங்களை கூர்மைப்படுத்தும், உங்களை செதுக்கும், உங்களை வலிமைப்படுத்தும். உங்களுக்கு அழகான நல்ல ஒரு தெய்வத்துக்கு இருக்கிற அனைத்து குணாதிசயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஆனால் நாம் அதை அந்த தெய்வத்துக்கு ஆசிரியர் மாதிரி, அவர் ஆசான் மாதிரி. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், மாணவன் அந்த ஆசான் சொல்கிறத நாம் கேட்க தவறிடுவோம். படிடான்னு சொன்னால் நம்ம படிக்க மாட்டோம், அதை செய்யாதான்னு சொன்னால் அதை செய்வோம். அதனால தான் அந்த சாமிக்கும் அந்த சாமியாடிகளுக்கு இருக்கிற தொடர்பு விட்டு போகிறதுக்கு காரணம், சாமியை உணர முடியாமல் போகிறதுக்கு காரணம், சாமி சொல்ல வேண்டிய விஷயங்களை தெரியாமல் அறியாமல் புரிஞ்சுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம். எல்லாரும் சொல்லுவாங்களே, என்னங்க சாமி பேச மாட்டுது, சேமம் பேச மாட்டுது, அருள் வாக்கு சொல்ல மாட்டுது, சாமி முழுமையாக ஆட மாட்டுது, அப்போ கட்டு இருக்குது, மறிப்பு இருக்குது. அதெல்லாம் சும்மா கட்டு கதைகளுங்க. நீங்கள் சரியாக இருந்து பாருங்களேன், அந்த தெய்வம் மணியாக நிற்கும், உங்கள் மேலே மணியாக நிற்கும். ரொம்ப அழகாக சொல்லுங்கள், ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, நான் அறிஞ்சதை தெரிஞ்சதை சொல்கிறேன், உணர்ந்ததில் சொல்கிறேன். உங்களுக்கு யாருமே தேவையில்லைங்க, அந்த சாமியே போதும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். உங்கள் கஷ்ட நஷ்டத்தை கூட சரி பண்ணும், உங்கள் மன கஷ்டத்துக்கு ஆறுதல் அளிக்கும், உங்கள் உடல் வலிக்கு மருந்து கொடுக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் சாமி நின்று நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்யுங்க. சத்தியமான உண்மை. ஆனால் அதை நாம் அனுமதிக்க மாட்டோம். அதுதான் அந்த இடத்துல தான் மனுஷனோட குணம். இப்போ கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மையான சத்தியமான பேராசை இல்லாத எளிமையான வாழ்க்கை, தெய்வ இடைவிடாத வழிபாடு, சாமி மேலே வைக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் குறைய விடாதீங்க. இந்த குறைய விட்டீங்க அப்படின்னா தெய்வத்துக்கு உங்களுக்கு இருக்கிற நெருக்கம் அதிகமாகும். அப்போ உங்கள் தெய்வத்தை உங்களால் உணர முடியாது. ஆனால் இதெல்லாம் சரியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி சாமி மலை மாதிரி நிற்கிறேன், உங்களுக்கு முன்னாடி நிற்கும். ஏதாவது ஒரு தடைகள் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதை செய்கிற மக்கள் ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி.
ரொம்ப எப்படின்னா, 1000க்கு ஒரு ஆள் 2 ஆள் அப்படித்தான் இருப்பாங்க. இதுதாங்க காரணம். நம்ம தெய்வத்த நாம உணர முடியாம, நம்ம சாமிய நம்ம சாமி காக்க மாட்டுதுன்னு நம்ம காரணம் சொல்றோம்ல, இதுதான் காரணம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.